அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஜாலியா ஒரு சீக்கிரமா குயிக்கா பண்ற மாதிரியான ஒரு டிஷ்ஷு உருளைக்கிழங்கு ஃப்ரை காரக்கறி எப்படி வேணா வச்சுக்கலாம். அதை எப்படி பண்றதுங்கிறத பார்க்கலாம். சிம்பிள் தான், பெரிய விஷயம் கிடையாது. ஒரு பாத்திரத்தில் நான் ஒரு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இது ஏற்கனவே யூஸ் பண்ண பாத்திரம், சமையல் பண்ணுற பாத்திரம் தான், அதனால தப்பாக நினச்சிக்காதீங்க. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன், சமையல் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அது இப்போ காஞ்சோடனே அதில் கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். அதில் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கிறேன். ஏற்கனவே நான் உருளைக்கிழங்கை நல்லா அலம்பிட்டு அதை கியூப் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஐஸ் கியூப் சைஸில் தோல் சீவிட்டு தோல் நீக்கிட்டு கூட நறுக்கி வச்சுக்கலாம். இல்லாட்டாலும் பரவாயில்ல, தோல் நீக்காமல் கூட நம்ம கியூப் சைஸில் கட் பண்ணிவிட்டு நல்லா அலம்பிட்டு கொஞ்ச நேரம் ஊற போட்டுட்டு அந்த உருளைக்கிழங்கை இப்போது நம்ம கடுகு உளுத்தம் பருப்பெல்லாம் தாளித்து கொட்டிட்டு அதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுறோம். அதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் தூள் அந்த எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். முதல்ல லேசாக அது ஃப்ரை ஆன பிறகு அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம், அப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள், தேவைப்படுற அளவுக்கு சால்ட் பவுடர், அப்புறம் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கரம் மசாலா தூள் இருக்குது இல்லையா, குருமாக்கு இதெல்லாம் பண்ணுறதுக்கு, அந்த கரம் மசாலா தூளையும் நான் இதில் ஆட் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக சால்ட் பவுடர் ஆட் பண்ணுறேன், பெருங்காயத்தூள் ஆட் பண்ணுறேன், சில்லி பவுடர், கரம் மசாலா தூள் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு அதை ஒரு 3 மினிட்ஸ் கொஞ்சம் நல்லா கிளறி விட்டு, அதாவது நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடுறேன். ஒரு 3-4 நிமிஷம் பார்த்தீங்கன்னா அடுப்பை மீடியமில் வச்சுட்டு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. உள்ளேயே அந்த ஆவிக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அந்த உருளைக்கிழங்கு நல்ல சாஃப்டாக ஃப்ரை ஆகிடும். அதை அப்படியே சாப்பிடும்போதே வாயில் வச்சாலே அப்படியே கரையிற மாதிரி அந்த மாதிரி சாஃப்ட் ஆயிரும். அந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை பார்த்தீங்கன்னா நம்ம தயிர் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். எல்லாரும் சாம்பார் சாதம் வத்த குழம்புன்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா தயிர் சாதத்துக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வெரைட்டி ரைஸு கூட இதை நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். எமர்ஜென்சிக்கு இதே மாதிரி சிம்பிளாக, அதாவது செம்ம டேஸ்டியாக அருமையாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். சிம்பிள் ரெசிபி உருளைக்கிழங்கு ஃப்ரை, ஹாட் அண்ட் ஸ்பைசி ஃப்ரை, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செய்து பார்த்து நம்ம வீடியோ பதிவு கீழே உங்களுடைய கமெண்ட்டுகளை தெரிவிங்க. மறக்காமல் நம்ம பிஎஸ்சின் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நன்றி.